ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி கேஸை பார்க்க போகிற சிறகடி கேஸையில் நம்ம ரோகிணி இருக்காங்களே முழுசாக சந்திரமுகியாக மாறிட்டு உள்ள ரூமில் உட்காந்துருக்காங்க. இதை பார்த்தோன்னே நம்ம வீணா வம்புழுக்காதப்பா, போயிடு போயிடு தம்பி, தப்பிச்சு ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வார்னிங் கொடுத்தோம் நம்ம மனசு தம்பிக்கு. ஆனால் அதை கேட்காம இவர் போய் நின்றுட்டு நீ பண்ணது தப்பு தானே, யாருக்கிட்ட போய் ஏமாந்தியோ தெரியல, எப்படி நகையை வாங்கி கொடுக்க போறியோ தெரியல, எங்கள் அம்மா அமௌண்ட்டு வேற கேட்குறாங்க, நீ எப்படி தான் கொடுக்க போறியோ தெரியலன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. டே, நீ எனக்கு சப்போர்ட்டாக கூட பேசலைன்னா பரவாயில்லடா, தயவுசெய்து எரியன நெருப்பில் எண்ணெயை ஊத்தாதடா, வேற ஏதாவது சொல்லிடுவேன்டா அசிங்கமாக அப்படிங்கிறாங்க. கடைசியில் பார்த்தா ரியாக்ஷன் என்னடா இவ்வளோ கொடூரமாக இவளுக்கு போதேன்னு பார்க்குறியாப்பா, இதுக்கும் மேலே போகும் விஷயத்தை கேள்விப்படுப்பா அப்படிங்கிற மாதிரி. அதாவது அம்மாக்காக நீ சப்போர்ட் பண்ணுற, ஓகே, நீ நாளைக்கு போகும்போது முத்துவை கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறாங்க. இதே நீ புருஷன், எனக்கு நீ என் புருஷன்டா, நான் எதுக்கு நான் முத்துவை கூட்டு போகணுங்கிற மாதிரி இருக்க ரியாக்ஷன். கேட்டால் எல்லா பொண்ணுமே ஆசைப்படுறது என்ன விஷயம் தெரியுங்களாங்க, எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் தனக்கு முன்னாடியே தான் புருஷன் நிற்பாங்கிற ஒரு விஷயம் தான். அதுவே ஒன்ட்ட இருந்து கிடைக்கலங்கும் போது நான் எதுக்கடா கூட்டு போகணும், நானே பார்த்துக்க வேண்டாம், ரவுடி நானு சொல்லிட்டு ரியாக்ஷன் வேறு மாதிரி விடுறாங்க. நான் பார்த்துக்கிறேன் உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு திட்டி விட்டு கிளம்புறாங்க. நம்ம சீதா ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்காங்க. மறுநாள் காலையில் விடியுதுங்க. விடிஞ்சோடனே சீதா அவங்க போய் அவங்க அப்பா ஃபோட்டோ முன்னாடி நின்றுக்கிட்டு ரொம்ப வேண்டி உருகி வேண்டுறாங்க. என்னத்தை தான் வேண்டுறாங்களோ தெரியல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம மீனா ஒரு பக்கம் உருகி வேண்டுறாங்க அவங்க பூஜை ரூமில் சீதாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு. ஆனால் இங்கே எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. நம்ம மீனா கிளம்புற நேரத்தில் முத்து என்ட்ரி கொடுத்துட்டாருங்க. மாலை சூப்பராக இருக்கே, அடையே ஆச்சரிய குறி போடுறாங்க. கடைசியில் சீதாவுக்கு இப்படி தான் பண்ணணும்னு சொல்ல, இது சீதாவுக்குள்ள மாலை தாண்டா, அது உனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. உன் தலையில் நல்ல முளக அரிக்கிறாங்க தம்பி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா சீதாவோட கல்யாணத்தை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருந்தவர் கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க. இங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து உள்ளே போகிறதுக்குள்ளே நம்ம முத்து என்ட்ரிங்க. என்ன தான் நடக்க போதோ தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.